Hello, everyone. I'm Dr. Izzat, postpartum wellness expert, physical therapist, and self love coach. The greatest love story you never heard. Next, and last third episode இது அல்லமின் கிட்ட நஃபீசா மூலமா தனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு அல்லமீன் அமைதியா போயிடுறாங்க. ஸோ அமைதியா போனதுக்கு அப்புறமா என்னாச்சு? அவங்க வந்து திரும்ப என்ன எதுக்காக தாஹிரா சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க. It shows that he is humbled and he's confident, but also humbled. Entitled இல்லாம நான் அழகா இருக்கேன், நான் ட்ரஸ்ட்வர்தியா இருக்கேன், என்ன எல்லாருக்கும் இந்த ஊர்ல பிடிக்கும், அதனாலதான் என்ன கல்யாணம் பண்ணி சொல்லி கேக்குறாங்க அப்படின்னு நினைக்காம ஹி வாஸ் ஹம்பிள்டு. ஸோ அதுக்கப்புறமா அவங்க அவங்க அங்கிள் கிட்ட போய் சொல்றாங்க. அவங்க அங்கிள் வந்து இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குறாங்க. அந்த அங்கிள் அவங்க தாஹிரோட அங்கிள் கிட்ட போய் பேசுறாங்க. ஸோ ரெண்டு ஃபேமிலிஸும் அக்ரி பண்ணிக்கிறதுனால இந்த கல்யாணம் சந்தோஷமா நடக்குது. அந்த காலத்துல கல்யாணம் வந்து இப்ப நம்ம கல்யாணம் பண்ற மாதிரி பெரிய செலிப்ரேஷன் கிடையாது. ஜஸ்ட் சில நேரத்துல கல்யாணம் நடக்கிறதே யாருக்குமே தெரியாது. அடுத்த நாள் வந்து சொல்ல எனக்கு நேற்று கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா மட்டும்தான் மத்தவங்களுக்கே தெரியும். இங்க என்ன முக்கியம்னா இந்த ஃபேமிலிஸ் வந்து விட்னஸ் பண்ணணும், அக்ரி பண்ணிக்கணும். இதுதான் முக்கியம் கல்யாணத்துல. மத்தபடி செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ இந்த கல்யாணம் எப்படி நடக்குது அப்படின்னா, இந்த கல்யாணம் வந்து தாஹிரோட வீட்லயே நடக்குது. அத வராஃப்கான்னு ஒருத்தர் ஸ்காலர், அந்த காலத்துல தோரா காஸ்பல் எல்லாம் படிச்ச ஒருத்தர், ப்ரீ இஸ்லாமிக் டைம்ஸ்ல இருந்த ஒருத்தர், சிலை வணக்கத்தை விரும்பாத ஒருத்தர். இவங்க எல்லாரும் இவங்க கிட்டதான் அல் தாஹிரா வந்து சின்ன வயசுல படிச்சாங்க. அவங்க அவர் முன்னிலையில இந்த கல்யாணம் சந்தோஷமா நடக்குது. ஸோ தாஹிராக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். இப்படி அல்லவின் வந்து ஒத்துக்குவாங்கன்னு அவங்க நினைக்கவே இல்லை. அவங்க ஒத்துக்கிட்டதை வந்து அவங்க ரொம்ப பெரிய பிளெஸிங்கா நினைச்சாங்க. இந்த கல்யாணத்துல என்ன டிவைன் பிளான் அண்ட் என்ன இதுல இருந்து லெசன்ஸ் டிரைவ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ த உமன் ஹூ ஹேட் எவ்ரி திங் சோஸ் கேரக்டர் இன்ஸ்டெட். ஒரு வெல்தியஸ்ட் உமன், மக்கால ரெஸ்பெக்டட் பை எவ்ரி ஒன். ஆனா அவங்கள விட ஸ்டேட்டஸ் கம்மியா புவரா இருக்க ஒருத்தரை சூஸ் பண்ணாங்க. ரெண்டாவது, அவங்கள சுத்தி பவர்ஃபுல் மென் எல்லாரும் ப்ரப்போசல் கொடுத்துட்டே இருந்தாலும் அவங்க அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. அண்ட் தாஹிராவோட ஏஜ் 34 to 40 இருக்கும்னு ரெக்கார்ட்ஸ் சொல்லுது. பட் ஷுவரான ஏஜ் யாருக்குமே தெரியல. பிகாஸ் திஸ் ஆல் இதெல்லாம் ஹேப்பன் பிஃபோர் ப்ரீ இஸ்லாமிக் டைம்ஸ்ல. அதனால அப்ப அங்க ஆடியன்ஸ் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது யாரும் பார்த்து சொல்றதுக்கு. ஸோ ரொம்ப கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கிடைச்சிச்சு. ஸோ அல்லமினோட ஏஜ் 25 அண்ட் ஹி வாஸ் நெவர் மேரிட். தாஹிரோட ஏஜ் 40, 35 to 40. அவங்க வந்து 2 times widowed and 3 childrenோட இருந்தாங்க. ஸோ த கிரேட்டஸ்ட் பார்ட்னர்ஷிப் பிஹைண்ட் லைக் திஸ். இந்த இதுல இருந்து நம்ம லெசன்ஸ் என்ன டிரைவ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெசன், உமன் வந்து விடோ ஆயிட்டாலோ டைவர்ஸ் ஆயிட்டாலோ திரும்ப ரீமேரேஜ் பண்றது அப்படிங்கிறது இந்த காலத்துல இப்ப நம்ம சொசைட்டில ஷேமா நினைக்கிறோம் நினைக்கிறாங்க. இப்ப ஐ வாஸ் born in இஸ்லாம். ஸோ எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே இஸ்லாம் வந்து என்ன டீச் பண்ணிருக்கு அப்படின்னா, ரீமேரேஜ் இஸ் நாட் அ ஷேம். எனக்கு அந்த தாட் கிடையாது. அதே மாதிரி நான் பார்த்து வளர்ந்தப்போ இந்த மாதிரி அன்பார்ச்சுனேட்டா ஏதாவது நடக்கும்போது எல்லாருமே ரீமேரேஜ் பண்ணதான் நான் பார்த்திருக்கேன். ஸோ இஸ்லாம் இஸ் நாட் லைக் தட். இஸ்லாம் அந்த மாதிரி டீச் பண்ணல. மோஸ்ட் ஆஃப் த முஸ்லிம்ஸ் ஃபாலோ தட். ஆனா நான் வெளியில விமனை பார்க்கும்போது அதர் ரிலீஜன்ல அந்த மாதிரி ஈஸியா மேரேஜ் பண்றது இல்ல. எப்படி இருக்காங்க அப்படின்னா, மேரேஜ் பண்றதை ஷேமா நினைக்கிறாங்க. இல்ல ஃபேமிலிஸ் ரெஃப்யூஸ் பண்ணிடுறாங்க, மேரேஜ் பண்ணி வைக்க மாட்டோன்னே சொல்லிடுறாங்க. சில நேரத்துல அந்த பொண்ணுங்க போய் கேட்டாலுமே பண்ணி வைக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுது, கேஷுவல் ரிலேஷன்ஷிப்பை அதிகப்படுத்துது அண்ட் கமிட்மெண்ட் இல்லாத ரிலேஷன்ஷிப்பை உருவாக்குது. ஸோ அந்த குழந்தைங்கள, அதனால வர குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்லாம போறாங்க. ஸோ ஆக்சுவலி இது சொசைட்டில நிறைய கன்ஃபியூஷன்ஸை உருவாக்குது. பட் ஒரு ரீமேரேஜ்ங்கிறது ஒரு ஹியூமனோட பேசிக் நீட், பிசிக்கல் நீட், எமோஷனல் நீட். ஸோ இதை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத
இப்போ வரைக்குமே சோஷியல் கண்டிஷனிங்ல தான் இருக்கும். அது வந்து தப்பா தான் பாக்குறோம். இன்னொரு கல்யாணம் பண்ணி விடுவானாலோ இல்ல டிவோர்ஸ் ஆனாலோ அவங்கள திருப்பி கல்யாணம் பண்றத ஒரு சாக்ரிஃபைஸா நினைக்கிற வேர்ல்டுல தான் நம்ம இருக்கோம். சோ அந்த கண்டிஷனிங்க இந்த மேரேஜ் பிரேக் பண்ணுது. ரெண்டாவது, ஆஹ் பொண்ணுக்கு வயசு அதிகம், பையனுக்கு வயசு கம்மி, 25 and 40. இப்போ இன்னைக்கு டேட்ல இத நம்ம அக்செப்ட் பண்ணிப்போமா? ஜட்ஜ் பண்ணாம கிடையாது. சோ அந்த காலத்துல 1400 இயர்ஸ்ல முன்னாடி இந்த மாதிரி மேரேஜ அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சோ ரெண்டாவது. மூணாவது வந்து மேரேஜ் வந்து ஒரு பெரிய செலிப்ரேஷனா ஊரெல்லாம் கூப்பிட்டு, ஈவன் தோ ஷீ இஸ் த வெல்தியஸ்ட் உமன் இன் மக்கா அந்த டைம்ல, ஸ்டில் அந்த மாதிரி மேரேஜ் நடக்கலாம். மேரேஜ் வந்து எப்படின்னா, முக்கியம் யாருன்னா கார்டியன்ஸ் முக்கியம் இல்ல பேரண்ட்ஸ் முக்கியம். விட்னஸ் பண்றதுக்கு கண்டிப்பா ஒருத்தர் இருக்கணும். அந்த ஒருத்தர் இருக்கும்போது மேரேஜ் நடக்கணும், அவ்வளவுதான். அது எங்க நடக்குது அப்படிங்கிறதோ இல்ல எவ்வளவு பேரை கூப்பிடுறோம் எவ்வளவு செலிப்ரேட் பண்றோம்ன்றது முக்கியம் இல்ல. அப்படிங்கிறத 1400 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மேரேஜ் சொல்லுது. பட் இப்போ நம்ம எவ்வளவு பேரை கூப்பிடுறோம், அதுல அப்பா அம்மா இல்லைனாலோ இல்ல கார்டியன்ஸ் இல்லைனாலோ அதை பத்தி நம்ம கவலைப்படுறது இல்ல. அண்ட் அப்பா அம்மா இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிறத ஒரு ஜென்ரலைஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஓடி போய் கல்யாணம் பண்றது, இஷ்டப்பட்டவங்களை கல்யாணம் பண்றது, அதுக்கு பேரண்ட்ஸோட சம்மதம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப காமனாவே இருக்கு. ஸோ அண்ட் ஆல்சோ இங்க பாருங்க, ஆஹ் தாஹிரா வந்து அல்லமீனை விட வெல்தியர் ஸ்டேட்டஸ்ல இருக்காங்க. ஸோ அவங்க வெல்தியா இருக்கும்போது புவரா, அவங்கள விட புவரா இருக்க ஒருத்தரை சூஸ் பண்ணாங்க பிகாஸ் ஆஃப் கேரக்டர். இதுல இவங்க ரெண்டு பேருக்கு ஈகோ இல்ல. யூஸ்வலா மென்னோட ஈகோ என்ன, தன்னை விட women, வந்து ஸ்டேட்டஸ்லயும் சரி எல்லாத்தையுமே கம்மியா இருக்கணும்ன்றதுதான் விரும்புறாங்க. ஆனா அவங்க அந்த மாதிரியான மேரேஜ அந்த மாதிரி இந்த மேரேஜ் நடக்கல. ஸோ அகைன் சோசியல் கண்டிஷனிங்க இதை பிரேக் பண்ணுது. இந்த மேரேஜ்க்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாஹிரா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க லெமின் ஒத்துக்கிட்டாங்கன்னு. அதே மாதிரி அவங்க சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த மேரேஜ் மூலமா என்ன நடந்தது அப்படின்னா, ஆஹ் அல்லமின் வந்து ஷெப்பர்டா இருந்து நிறைய பிசினஸ் வந்து கவனிச்சுட்டு அவங்க ஃபேமிலியும் கவனிச்சிட்டு இருந்ததுனால ஹி வாஸ் இன் சர்வைவல் மோட். டெய்லி ஃபுட்டு அந்த மணி ஏர்ன் பண்றதுலயே அவங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் ஆச்சு. பட் ஆஃப்டர் மேரியிங் தாஹிரா என்ன ஆச்சுன்னா, அவங்க ஹி வாஸ் ஃப்ரீட், நிறைய டைம் இருந்தது அண்ட் வெல்த் இருந்ததுனால ஹி பிகம் ஒன் ஆஃப் த வெல்தியஸ்ட் மேன் இன் மக்கா. அண்ட் இவங்களால இப்போ அமைதியா உட்காந்து இந்த கம்யூனிட்டிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கான டைம் கிடைச்சிச்சு. அந்த பெட்டர் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட ஆரம்பிச்சாங்க. ஸோ இதுல இருந்து தான் ஒரு கிரேட்டர் மிஷன், ஒரு ஹியூமனிட்டியே சேஞ்ச் பண்றதுக்கு ஆரம்பிக்கு. இந்த கல்யாணம் தான் அதுக்கு முதல் ஸ்டெப்பா இருந்தது. அண்ட் தாஹிரா த்ரூ அவுட் த மேரேஜ் அவங்க எப்படி இருந்தாங்கன்னா, ரொம்ப அவங்க அல்லமீனோட பீஸா இருந்தாங்க, கம்ஃபர்ட்டா இருந்தாங்க. ஒரு அன்வேவரிங் சப்போர்ட் அவங்களுக்கு எப்பவுமே கிடைச்சது அப்படின்னா தாஹிரா கிட்ட இருந்து தான். விட கேரக்டர் தான் முக்கியம். இன்டெகிரிட்டி, ஸ்டேட்டஸை விட இன்டெகிரிட்டி தான், சொல்றது செய்யணும் செய்யறது சொல்லணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்புறம் மேரேஜ்ங்கிறது ஒரு லைஃப் லாங் கமிட்மெண்ட் அண்ட் இட்ஸ் அ கான்ட்ராக்ட். இட்ஸ் அ கமிட்மெண்ட் அண்ட் கான்ட்ராக்ட் அண்ட் இட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை வந்து ஒரு நாள் ஈவெண்ட்டா பார்க்க கூடாது அப்படிங்கிறது. அண்ட் ஃபேமிலி இன்வால்மெண்ட் முக்கியம், விட்னஸ் கண்டிப்பா மேட்டர். கடவுள் சில நேரத்துல ரெண்டு பேரும் சேர்க்கிறது சந்தோஷத்துக்காக மட்டும் கிடையாது. He unites them so they can serve a purpose greater than themselves. ஸோ கடவுள் இவங்கள ரெண்டு பேரும் இணைச்சதுக்கு காரணம் ஒரு ஹியூமனிட்டிக்கு ஏதோ ஒரு நல்லது பண்றதுக்காக தான் அப்படிங்கிறத அடுத்த எபிசோட்ல இவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு, அவங்க எப்படி அந்த ஹியூமனிட்டிக்கு சர்வ் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். Until then, bye bye. See you in the next episode.